இந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஃபா இருந்திருக்கு ரஷீத் கானுக்கு. ஆனா நீங்க அவரை நம்புறீங்க, அந்த ட்ரெஸ் நீங்க சாய் கிஷோர் மேல வைக்கவே இல்லை. 3 overs 50 runs. ரஷீத் கான் மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் அவரோட கெரியர்ல இதெல்லாம். ரஷீத் கான் நம்பும் போது ஏன் வந்து சாய் கிஷோர் நல்லா பண்ணியிருக்காரு சோஃபார். ஸோ அவர் நம்பாது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 4 கடைசி இஷாந்த் சர்மா காலை பிடிச்சிட்டு போனதால கடைசி 4 பால் கொடுத்தாரு. இல்லைன்னா அது கூட கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ எனக்கு அது ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நல்ல ஸ்பின்னர் அவரு. லைக் இந்த சீசன் வந்து ஒரு ஃபுல் ரன் அப் ஃபுல் மேட்ச் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபுல் சீசன் வந்து விளையாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காருங்கும் போது பவுலிங்கே கிடைக்காதுங்கும் போது ஒரு பிளேயரோட கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல எனக்கு. அவங்க வாஷிங்டன் சுந்தருக்குமே வந்து அவங்க பெருசா ஓவர் கொடுக்கல. அவருமே ஒரு ஓவர் தான் போட்டாரு. அவங்க ரஷீத் கானை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. அவள் தான் அவரை வந்து ரீடைன் பண்ணிருக்காங்கிறனால அவர் மேல ரொம்ப ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் அவர் இங்க அடி வாங்குறது அவங்களுக்கு வந்து பெருசா இருக்காது. ஒரு லூசிங் காஸ்ட்ல ரஷீத் கான் அடி வாங்குறது என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுத்தாது. எனிடே அவர் வந்துட்டு ஒரு பிக் மேட்ச் பிளேயர். கண்டிப்பா ஒரு பிளே ஆஃப்ஸ்லயோ இல்ல ஃபைனல்ஸ்லயோ கண்டிப்பா ஒரு மேட்ச் இது பண்ணிடுவாரு.